பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிறது எப்படி என்று நம்ம தியானிக்க போகிறோம். We will see how it is very important to be led by the Spirit of God. You know, lot of times இந்த பைபிள்ல பார்த்தோம்னா ஆவியானவர் அழகாக நடத்தப்படுகிறார். பட் ரீசென்ட்லி என்னுடைய கண்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு வசனத்தை பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி ஃபேசினேட்டட். கொஞ்சம் ஆழமா நான் அதை யோசித்து கற்பனை பண்ணி பார்த்தேன். பட் ஐ நாட் கோயிங் டு கோ டு டீடைல். என்னென்றால் லூக் சாப்டர் 2:27 கர்த்தருடைய ஆவியானவரால் அவர் நடத்தப்படுகிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிமியன். read about Simeon. Luke chapter 2 people they were prophesied they will see the Messiah. மேசியாவை அவங்க காண்பார்கள் என்று அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. ஒன் வாஸ் சிமியன், another one was Anna. ஹேனாண்டவங்க அவங்க ஆலயத்திலே இருக்கிறாங்க. பட் சிமியன் லுக்ஸ் லைக் அவர் வெளியில எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கிறாரு. அந்த 27 வசனத்துல என்ன போட்டிருக்காங்க, தட் டே, அந்த நாளிலே being led by the Spirit he goes into the temple. அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டதுனால அந்த பர்டிகுலர் டே அவர் ஆலயத்துக்கு போகிறார் அப்படின்றது நம்ம வாசிக்கணும். What is happening on the same day? Mary and Joseph, they are bringing Jesus. So I was just like, when I read I was really like, what if he had missed it? இல்லை எனக்கு டயர்டா இருக்கு, இல்லை எனக்கு இன்னைக்கு போக பிடிக்கல, அங்க போனா எனக்கு வேண்டாதவங்க இருப்பாங்க, என்னை இன்சல்ட் பண்ணுவாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டாங்க, என்னை அவதூறா பேசலாம், எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஆர் கமிங், ஐ ஹேவ் அதர் அஜெண்டா, எதுனாலும் அவர் சொல்லி இன்றைக்கு வேணாம் நான் இன்னொரு நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா he would have definitely missed that prophecy. சரி, நிறைய பேரை வந்து தீர்க்க தரிசனமா கத்துக்காரங்களை நம்ம சொல்லும் போது there will be times where we could miss it. அதை மிஸ் பண்ணி விடலாம். அதனாலதான் we have to be, வசனம் போட்டிருக்க ரோமன்ஸ்ல, they that are led by the Spirit are called the sons or daughters of children of God. ஆவியானவர்களால் நடத்தப்படுவோம் தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்ம ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். Lord, what is your will? நான் இன்றைக்கு என்ன செய்யணும், யாரை பார்க்கணும், is it okay I go there, நான் போறது ஓகேயா, நான் செய்யறது ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு there are a few reasons where we could miss being led by the Spirit of God. சிலருடைய நம்மளுடைய ஹேபிட்ஸ் நம்மள வந்து கர்த்தருடைய வழிநடத்துதலை மிஸ் பண்ண செய்து வந்து just quickly I'll share. One வந்து when we are very very much self motive and self driven. அதாவது இந்த நாள்ல நான் இது செய்ய போறேன், இவங்களை பார்க்க ஆல்ரெடி we have a pre-planned based on our own decisions. அவங்க அங்க போறாங்க, நானும் அவங்க போறேன், அவங்க அதை வாங்க போறாங்க, நானும் அது வாங்க போறேன், or I'm going to avoid going to that place. So everything is like very much self driven, self motive அப்படின்னு இருக்கும்போது that will other overtake பண்ணிட்டோம். கர்த்தர் நடத்துறாங்க. Suppose we plan to go to a place, நிறைய பேரை நாங்கள் கிளம்பிடுவோம், ஹோலி ஸ்பிரிட் போகாது, we will stop it. We don't know, maybe there is danger, we might have some, அதுக்கு நாங்கள் இங்க இருக்கிற போது we could have met somebody. So நம்மளுடைய desires and நம்மளுடைய preferences டாப்பா வைக்காம, of course we have to plan, of course we have to have desires, but suppose இந்த இன்னர் மேன்குள்ள இல்ல நீங்க போகாதீங்க or போங்க whatever சொல்லும் போது do we have the grace to say okay? அந்த நிலைமைக்கு வந்துட்டா Holy Spirit can talk to us anytime and guide us beautifully. So number one வந்து when we are very much self-motive, self-driven desires, so that it takes precedence. Number two வந்து we are too what to say focused on what we want. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கும் போது sometimes Holy Spirit எல்லா மூலமா சொல்லி அனுப்பினாலும் நம்ம அந்த நேரத்துல ஓகே ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு முடிஞ்ச பிறகு இல்லை என்னால எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம வாட் வி வாண்ட் அப்படின்றதுல நம்ம ரொம்ப விடாப்புடியா இருந்தோம்னா இட் நாட் ஒன்லி டிசைர்ஸ். இப்போ இங்க வந்து சிமியனை எனக்கு டயர்டா இருக்கு, தூக்கம் தான் எனக்கு முக்கியம், நான் இன்னொரு நாளைக்கு போய்க்கிறேன், இல்லைன்னா நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், இல்லைன்னா எங்க வீட்டுக்கு யாரோ வராங்க அவங்கதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிசைர் வச்சிருந்தோம்னா we know we have to do it, but we still skip doing it. Hallelujah. The third thing is when we are so confused, we don't know how to hear that. அது வந்து we don't want anyone to be like that. அது ஈஸியா இப்ப நீங்க குவைட் டைம் நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது வசனத்துல இருக்கும்போது ஸ்லோலா அதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. You will start hearing God. I guarantee உங்களுக்கு பியூட்டிஃபுல்லி வசனத்தை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா
I guarantee there will not be any confusion. There are people who don't know how to hear God. இது கர்த்தர் சொல்றாரா, இது நான் சொல்றானா, இது பிசாசு சொல்லுதா, உலகம் சொல்ற different voices இருக்கு, different four types of voices. So எந்த voice சொல்றதுன்னு நமக்கு தெரியாம confused state. I hope you're not in that last state. You won't be. ஏன்னா நீங்க பைபிள்ல படிச்சிட்டு இருக்கிறதுனால. But the first state, when you have already decided this is what I want to do, and you still proceed with it. The second one is நீங்க வந்து உங்களுடைய விடாப்பிடியா மேட் அப் யுவர் மைண்ட், யாரும் அசைக்க முடியாது. சிலவங்க வந்து வெரி ஃபார்மா இருக்கும். தேர்ட் வெளியா கன்ஃபியூஸ் இருக்கும் போது சிமியன் மாதிரி நம்ம கேட்கறது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். So we pray that the Lord will guide us no matter what we go through in life. ஜெபிக்கலாமா? அந்த தகப்பனே, இந்த நல்ல சிமியனை போல நீர் எங்களை நடத்தும். நாங்க எங்க செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், யாரிடத்துல எப்படி பேச வேண்டும், எந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், எல்லாமே எங்களுடைய டிசைர்ஸை நாங்க ஒதுக்கி வச்சுட்டு we just want to follow you. ஏனென்றால் உண்மை நாங்க திரும்பவும் நாங்க ஃபாலோ பண்ணும் போது நீங்க எங்களை கண்டினியூஸா நீங்க கைட் பண்றதுல நீங்க நிறுத்த மாட்டீங்க என்று நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க நடத்தும், ஒவ்வொருவரையும் கைட் பண்ணும், ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தால் நிரப்புங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா எனக்கு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Have a wonderful day. Have a blessed day because you are the son of God, daughter of God. உங்களை அவர் அழகாக அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். Be blessed. Amen.